அடுத்த கேள்வி சார், நான் நீண்ட கால முதலீட்டாளர். அண்மை காலத்தில் தங்கத்தின் விலை வேகமாக ஏறி வருகிறது. பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்ட் எஸ்ஐபி, இதர எஸ்ஐபி முதலீடுகளை நிறுத்திவிட்டு கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிப்பது சரியா, லாபகரமாக இருக்குமா? கோபால் விருதுநகர்ல இருந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பா தவறு. இவர் என்ன பண்றாருன்னா, லாஸ்ட் 1 இயர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இங்க இருந்து லாஸ்ட் 1 இயரா நிப்டி வந்து ஃபிளாட். போன 24 ஜூலைல என்ன இருந்ததோ அதே தான் 25 ஜூலைல இருக்கு. அதே சமயத்துல 24 ஜூலைல இருந்த கோல்டை விட இன்னைக்கு கோல்டு 30% ஏறி இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா, லாஸ்ட் 1 இயர் கோல்டு ஏறிடுச்சு, அல்லது அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா ஏறிட்டு இருக்கு, அதனால இப்படியே தான் இந்த ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுல மாறலாமான்னு கேட்கிறாரு. நம்ம என்ன பார்க்கணும்னா, 1 இயர் பார்க்கறத விட்டுட்டு லாஸ்ட் 5 இயர், 10 இயர், 15 இயர்ஸ் அது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 9லேருந்து 10% தான் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு கமாடிட்டினால லாங் டேர்ம்ல அதுக்கு மேல கொடுக்க முடியாது. நடுவில் இது மாதிரி கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கலாமே வழியா லாங் டேர்ம்ல அதுதான் வந்து பாசிபிள். வேற ஈக்விட்டியில வந்து ஒரு 13லேருந்து 15% கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதனால பெட்டர் வந்து கோல்டுக்கு பதிலாக ஈக்விட்டி அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையவே கிடையாது. அதனால இந்த மாதிரியான தப்பை அவர் பண்ண வேண்டாம். அதாவது ஈக்விட்டிக்கு பதிலாக கோல்டு அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அப்படிதான் கேட்டிருக்காரு சார்.